உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் திருநாமம், உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கலம் அரணானே. உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கலம் அரணானே. நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பாரே. ராஜா நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பாரே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இன்னும் ஒரு விசை இந்த ஹெசட் நிகழ்ச்சியிலே உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். அப்பா நம்ம கூட இருந்து நம்ம இதுவரைக்கும் இந்த நொடி பொழுது வரைக்கும் நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். நம்மளை பத்திரமா பாதுகாத்து வந்திருக்கிறார். நம்மளுக்கு எப்போவுமே இருக்க வேண்டிய ஒரு மனநிலைமை, எனக்கு ஒருத்தர் இருக்கார். இந்த உலகத்தில் யார் எனக்கு இருக்காங்களோ இல்லாமல் போகிறாங்களோ, ஆனால் எனக்கு ஒருத்தர் இருக்கார். இந்த உலகம் என்ன பார்க்குற மாதிரியோ, இந்த உலகம் என்ன பேசுகிற மாதிரியோ அவர் பண்ணுறது கிடையாது. அவர் என்னை வெளியேற பெற்ற ஒரு பிள்ளையாய், ஒரு வெளியேற பெற்ற ஒரு 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 சோலாக அவர் நம்மளை பார்க்குறார். நம்ம நிறைய நேரத்தில் உடஞ்சி போய் சுற்றி இருக்கவங்களே பார்த்து பார்த்து உடஞ்சி, இவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க அப்படி பண்ணுறாங்க, அவங்க என்னை நிராகரிச்சுட்டாங்க, என்னை ஏற்றுக்க மாட்டுறாங்க, என் கூட நிற்க மாட்டுறாங்க, எனக்காக பேச மாட்டுறாங்க, நிறைய நேரத்தில் உடஞ்சி கலங்குறதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன். யார் உங்களுக்கு இருக்காங்களோ இல்லாமல் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை தாய் தகப்பன்னு உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், கூட நிற்காமல் இருக்கலாம், கூட பிறந்தவங்க கூட நிற்காமல் இருக்கலாம், சொந்த பந்தங்கள் உங்கள் கூட நிற்காமல் இருக்கலாம், நண்பர் என்று சொல்கிறவங்க கூட நிற்காமல் இருக்கலாம். ஆனால் ஒருத்தரை இன்றைக்கி சொல்கிறேன், யார் இருந்தாலும் யார் இல்லைன்னாலும் அவர் உங்கள் கூட எப்பொழுதும் இருக்கிறார், எப்பொழுதும் இருக்கிறார். தாவீது ராஜா சொல்கிறாரு,
நான் பாதாளத்தில் போய் படுக்க போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். யோசித்து பாருங்களேன். அவருக்கு மறைவாக நம்ம எங்கேயும் போக முடியாது. அவர் நம்மோட கூட இருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? உங்களை வர்த் இல்லைன்னு நீ என் அளவுக்கெல்லாம் நீ வர்த் இல்லைன்னு சொல்லி, இல்லை நீ இதுக்கு தகுதியானவன் இல்லை என்று சொல்லி இந்த உலகம் ஒருவேளை உங்களை தள்ளி வைக்கலாம். எல்லா இடத்துலையும் உங்களை செலக்ட் பண்ணாமல் உங்களை விட நல்லா இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணி பிக் பாயிண்ட் பண்ணி எடுக்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த உலகம் உங்களை எங்கெங்கெல்லாம் விட்டுதோ அந்தந்த இடத்துல உங்கள் கரத்தை பிடிக்கிற ஒரு நல்ல தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார். அவர் பிக் பண்ணி எடுத்தாருன்னா அது வேற ஒரு லெவலில் அவர் கொண்டு போய் நிறுத்த வல்லமையுள்ளவர். இருக்கிற சோகம் கஷ்டம், இவங்க ஏற்றுக்கல அவங்க ஏற்றுக்கல, இவங்க எனக்கு இல்லை, இவங்க என்னை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, அதெல்லாம் மறந்துட்டு எனக்காக ஒருத்தர் இருக்கிறார். ஐயா, நான் எவ்வளோ கேவலத்தில் போனாலும் எனக்காக ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்னை தூக்கி வாழ வைத்து அழகு பார்க்க அவர் வல்லமையுள்ளவர். சொல்லலாமா? ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர், தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர். அஞ்சிடாதே மகனே மகளே என்றுனை அழைத்திடவே, உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். அவர் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். அவர் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். அவர் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். அவர் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் எலியா தீர்க்கதரிசி நல்லாவே தெரியும். ராஜாவின் இடத்துல போய் என் வார்த்தை இல்லாமல் இந்த ஊரில் மழையும் பெய்யாது வெயிலும் அடிக்காதுன்னு சொல்லி அவ்வளவு தைரியமாக போய் சொல்லிட்டு வராரு. ஆனால் ஒரு சூழ்நிலைமையில் சோர்ந்து போய் சூறைச்செடி கீழே வந்து, ஆண்டவரே எனக்கு போதும், என்னால் முடியலப்பா, இவங்க பேசுகிறதெல்லாம் என்னால் தாங்க முடியல. அவ்வளோ வளமையான தீர்க்கதரிசி, அவ்வளோ வளமையான ஊழியக்காரன். கடைசி நேரத்தில் வந்து என்னால் முடியல, நான் சாக போகிறேன், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளன்னு சொல்லி சூறைச்செடியின் கீழே படுத்திருக்கும் பொழுது
ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கல. ஆண்டவர் நம்முடைய நிறைய ஜெபத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்கு காரணம் நம்மளுடைய முடிவு இது இல்லை, இது நமக்கு முடிவல்ல. தேவதூதன் தட்டி எழுப்பி சொல்கிறாரு, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரமாக இருக்குது. நீ இவங்க பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறாங்க, ஏசபேல் மிரட்டுறா, அப்படி இப்படின்னு சொல்லி இப்படி வந்து படுத்திருந்தா எப்படி தீர்க்கதரிசி? இன்னும் நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப வெகு தூரம். இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், ஒருவேளை சூழ்நிலையை கண்டு, சுற்றி இருக்கிறவங்கள கண்டு, பிரச்சனையை கண்டு, ஆண்டவரே போதும் ஆண்டவரே, என்னால் முடியல, நான் இதை எப்படி தாண்ட போகிறேன், என்ன செய்ய போகிறேன், என்னால் முடியல, போதும்னு அந்த மனநிலைமையினோட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, இது உனக்கு ஒரு முடிவு அல்ல, இங்கே தான் உனக்கு ஆரம்பிக்குது, இதுதான் உனக்கு ஆரம்பமே. நீ இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், வெகு தூரம். இந்த சமயத்தில் நம்ம சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒன்று மாத்திரம், ஆண்டவரே, என் இன்பத்திலும் என் துன்பத்திலும் என் வாழ்விலும் என் தாழ்விலும் என் சுகத்திலும் சுகவீனத்திலும் எதுவாக இருந்தாலும், இந்த கவனன்ட்டை கல்யாணங்களில் கேட்டிருப்போம்ல, சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கிற வரைக்கும் அவங்க கூட மாறலாங்க, ஆனால் அவர் மாறாதவர். நாம் மாறி இருக்கிறோம், ஆனால் அவர் மாறவே இல்லை. எல்லாம் அப்படியே சேர்ந்து இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே. சேர்ந்து உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் நேசையா அல்லேலூயா, என் நேசையா அல்லேலூயா, என் நேசையா அல்லேலூயா, என் நேசையா அல்லேலூயா. என் ஸ்நேகமும் என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே. சொல்லுங்க, என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் என் ஆசையும் நீரே, என் எல்லாமே என் எல்லாமே ஐயா நீர்தானே, என் எல்லாமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. எத்தனை பேர் சொல்ல முடியாது தம்பி? உண்மை. அவருடைய வார்த்தை இல்லாமல், அவர் என் வாழ்க்கையில் இல்லாமல் நான் இதெல்லாம் கடந்தே வந்திருக்க முடியாது.
எத்தனை பேர் சொல்கிறீங்க? எத்தனையோ சூழ்நிலைமை சிங்கக்கெபியாக இருக்கட்டும், இல்லை எரிகிற தீச்சுளையாக இருக்கட்டும், இல்லை செங்கடலாக இருக்கட்டும், என்ன சூழ்நிலைமையாக இருக்கட்டும், ஒருவர் நம்ம கூட இருந்து நல்ல எபினேசராய் நம்ம இதுவரைக்கும் வழி நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவரே நீங்கள் என்ன சுமந்த மாதிரி எங்களை பெற்ற தாயும் கூட சுமக்க முடியாது. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லைன்னு சொல்கிறேன். எப்படிங்க பாசிபிள்? ஒரு அம்மா ஒரு பையனை மறந்துடுவாங்களா ஈஸியாக? ஆனால் அவர் சொல்கிறாரு, அதுவே நடந்தாலும் நான் மறப்பதில்லை. இட் மீன்ஸ் இட்ஸ் இம்பாசிபிள். அவருக்கு உங்களை மறக்கவே முடியாது. நீங்களும் நானும் அவருடைய உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறோம். தமிழில் இருக்குது, அவரை இங்கிலீஷில் என்கிரேவ் பண்ணியிருக்கிறார் கையில். இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் டாட்டூ பண்ணியிருக்கிறாருன்னு கையில். எவ்வளவு லவ் பாருங்க. எத்தனை பேர் சொல்கிறீங்க, இந்த நாள் வரைக்கும் எவ்வளோ அழகாக சுமந்துருக்கிறீங்க ஆண்டவர். நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. சேர்ந்து நன்றி நன்றி நன்றி, கருப்போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே எல்லாம் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் நன்மையால் நிறைந்துள்ளதே. எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும்? ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கருப்போல சுமந்தீரே நன்றி. நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, அப்பா எவ்வளவு அழகா எங்களை சுமந்து வந்திருக்கிறீங்க, எவ்வளவு ஆச்சரியமா சுமந்து வந்திருக்கிறீங்க. ஒரு அப்பாவா மாதிரி, ஒரு அம்மாவா மாதிரி, என் உடன்பிறப்பாய், என் நண்பனாய் கூட இருந்து என் கையை பிடிச்சி ஒவ்வொரு நாளும் என்னை சுமந்து கொண்டு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றின்னு சொல்லி நல்லா வாயை திறந்து சொல்லுங்க. நன்றி 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 நன்றி, கருப்போல சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. மக்கு நன்றி, நன்றி அப்பா. எங்களை ஆச்சரியமாய் சுமந்திருக்கிறீர், அதற்காக நன்றி. எங்களை பாதுகாத்திருக்கிறீர், அதுக்காக மக்கு நன்றி. Thank you for your love, Lord. Amen. Amen.